பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் நம்முடைய ஆலய कटुमान पணிகளின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்। मैं सभी को प्रभु यीशु मसीह के नाम से आशीषित करता हूँ। आप सभी हमारे निर्माण कार्य के लिए निरंतर प्रार्थना करें। मेरे सभையாரை நான் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன்। நீங்கள் எல்லாருமே இதுவரைக்கும் ரொம்ப உதாரணமாகவே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்। கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார், அதை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்। உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இன்னும் ஒரு முறை இந்த கட்டுமான பணிகளுக்காக ஒரு பொருத்தனை செய்து உங்களால் இயன்ற ஒரு பெரிய காணிக்கைகளை நீங்கள் இந்த ஆலய கட்டுமான நிறைவு பணிக்காக கொடுக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்। आप लोगों से विनती है कि अभी तक आपने कलीसिया निर्माण के लिए उदारता से दिया है, एक बार फिर से आपसे विनती है कि एक बार फिर आप मन्नत मानकर कलीसिया के लिए आप जितना दे सकते हैं उतना दीजिए। நீங்கள் எல்லாவற்றுக்குமான கணக்கு பரலோகத்தில், तो इस सब चीज का हिसाब हमारे लिए स्वर्ग में रखा गया है। எனவே இந்த பூமியிலே வசன வேதம் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நாம் சேர்த்து வைப்பதை திருடன் கண்ணமிட்டுக் கொள்வோம்। और वचन कहता है कि हम यहाँ जगत में जो भी बटोर कर रखेंगे उस सब पर चोर की नजर रहेगी। ஆனால் நாம் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்குமான பொக்கிஷம் பரலோகத்திலே நமக்காக சேர்த்து, पर इस जगत में हम प्रभु के लिए जो भी चीजें करेंगे उस सब का हिसाब हमें स्वर्ग में मिलेगा। எனவே அங்கே நம்முடைய பொக்கிஷம் और स्वर्ग में हमारी सारी चीजें वहां बटोर कर रखी गई हैं। அங்கே ஆண்டவர் நமக்கான பெரிய பெரிய கிஃப்ட்லாம் வச்சிருக்காரு। और परमेश्वर ने स्वर्ग में हमारे लिए बहुत से उपहार वहां रखे हुए हैं। हालेलुया, हालेलुया। ஆண்டவருக்கு அதிகமாய் ஆசை। परमेश्वर आप सब पर आशीष दे। இந்த நாளிலும் நாம் வாசித்த இரண்டாவது வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்போம்। और आज के दिन भी हमने जो दूसरे भाग में वचन पढ़ा था उसके द्वारा हम कुछ बातों का मनन करेंगे। நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் சிந்தித்து வருகிறோம்। और हम प्रभु यीशु मसीह ने जो क्रूस पर दुख उठाए उनके बारे में हम आजकल मनन कर रहे हैं। எனவே ஆண்டவர் முற்றிலுமாக நமக்காகவே பாடுபட்டார்। और परमेश्वर ने पूर्णतः रूप से हमारे लिए ही दुख उठाए। அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது அவருடைய மீறுதல்களாலே அல்ல, நம்முடைய மீறுதல்களாலே அவருக்கு கொடுக்கப்பட்டது। और उनको जो भी दंड दिया गया है वो उनकी कमी के लिए नहीं पर हमारे ही गुनाहों के द्वारा उनको दंड मिला। எனவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும்। और इन दिनों में हमें परमेश्वर को स्वभाव को अपना कर हमें अपने आप को दीनता से परमेश्वर के सामने अर्पण करना है। ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக தான்। और यीशु मसीह के जगत का आगमन ही परमेश्वर का स्वभाव किस तरह से इसको दर्शाने के लिए था। இங்கே நாம் ஆதியாகமத்தை வாசிக்கிறோம், அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவார் என்று சொன்னார்। और उत्पत्ति की किताब में हम देखते हैं कि उसने अपने ही स्वरूप में मनुष्य को बनाया। எனவே தேவன் யார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை இயேசுவிடத்தில் நாம் பார்க்கிறோம், கற்றுக்கொள்கிறோம்। और परमेश्वर का स्वभाव कैसा है, उनका आचरण कैसा है, ये यीशु मसीह के माध्यम से हम सीखते हैं। எனவே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக மாத்திரம் இயேசு இந்த பூமிக்கு வரல, அந்த சுபாவத்தை, அந்த ஆதி மனிதன் படைக்கப்பட்ட அந்த சுபாவத்தை நீங்களும் நானும் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார்। और यीशु मसीह इस जगत में सिर्फ इसलिए नहीं आए परमेश्वर को गुणों को बताने के लिए, पर हम भी उस सारे गुणों को हम अपने अपनाए हमारे जीवन में, इसलिए यीशु मसीह इस जगत में आए। எனவே இங்கே பிலிப்பியர் 2 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, 6வது 7வது வசனம், और फिलिप्पियों की पत्री उसका दूसरा अध्याय 6वें और 7वें वचन में हम देखते हैं। हम 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம்। और हम 5वें वचन से हम पढ़ें, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது। जैसा मसीह यीशु का स्वभाव था वैसे ही तुम्हारा भी स्वभाव हो। हालेलुया, हालेलुया। இயேசு இந்த பூமிக்கு வந்ததே அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி। और यीशु मसीह इस जगत में आए क्योंकि उनका स्वभाव ताकि हम ग्रहण कर सकें। அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இந்த பூமிக்கு வரல, और वो जगत में इसलिए नहीं आए ताकि हम उनको ग्रहण करें। அவரை போல நாம் மாறுவதற்காக, நம்மை மாற்றுவதற்காக அவர் இந்த பூமிக்கு। और वो जगत में इसलिए आए कि ताकि हम उनके जैसे बने और हमें उनके जैसा बनाने के लिए वो आए। हालेलुया, 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 हालेलुया। அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளவே அவர் और उनके स्वभाव को हम अपना लें इसलिए वो इस जगत में आए। எனவேதான் இங்கே பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்கிறது। और इसलिए पौलुस लिखता है कि जैसा यीशु मसीह की सोच है, स्वभाव है, वैसे तुम्हारा भी हो। ஆண்டவர் பூமியிலே இருக்கும்போது எப்படி யோசித்தாரோ, எப்படி விரும்பினாரோ, எப்படி செயல்பட்டாரோ அதை போல நம்ம இருக்கணும்னு வசனம் சொல்லுது।
और वचन कहता है कि जैसे यीशु मसीह ने इस जगत में जैसा उनका स्वभाव था, जैसा आचरण था, वैसे ही हमारा भी होना அவர் चाहिए। யோசித்ததை போலவே யோசிக்க வேண்டும். और उनकी जैसी सोच थी वैसे ही हमारी भी सोच होनी அவர் चाहिए। பேசுவதை போலவே நாம் பேச வேண்டும். और वो जैसा बोलते हैं वैसा ही हमारा बोलचाल होना அவருடைய चाहिए। எண்ணங்கள் போலவே நம்ம எண்ணங்கள் இருக்க வேண்டும். और उनकी सोच जैसी थी वैसे ही हमारी सोच होनी இங்க चाहिए। 6வது 7வது வசனம் சொல்கிறது, और यहाँ 6वें और 7वें वचन में लिखा அவர் है, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை பிள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். और यह वचन कहता है, जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने को अपने वश में रखने की वस्तु न समझा, वरन अपने आप को ऐसा शून्य कर दिया और दास का स्वरूप धारण किया और मनुष्य की समानता में हो गया। இது கூட சேர்லாம் இருக்குது. ஆனா வந்து உட்கார்ந்து இங்க கூட உட்கார்ந்து. और आगे भी जगह है, जो लोग आ रहे हैं वो आगे भी बैठ सकते हैं। எனவே இங்க வசனம் சொல்லுகிறது 7வது வசனம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். और यहाँ 7वां वचन कहता है कि उसने अपने आप को ऐसा शून्य कर दिया और दास का रूप धारण करा और मनुष्य की समानता में हो गया। எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்க போற சிந்தனை இயேசுவின் வெறுமை. और हम सुबह के समय में जो जिन बातों का वर्णन करने जा रहे हैं वो है कि यीशु मसीह ने जैसा अपने आप को शून्य किया। அல்லது இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு விட்டு கொடுத்த விஷயங்கள் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். और दूसरी तरह से हम देखें तो हमें और आपको बचाने के लिए और उद्धार करने के लिए यीशु ने किन बातों का त्याग किया। இந்த பூமியிலே விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. और इस जगत में हमको कुछ बातों को छोड़ना बहुत ही मुश्किल हो जाता है। நாம் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க இன்றைக்கு மனிதன் தயாரா இல்லை. और इन दिनों में मनुष्य अब किसी भी बातों को छोड़ने के लिए, दूसरों को छोड़ने के लिए तैयार नहीं है। நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். और हमारी इच्छाओं को पूरा करने के लिए हम बहुत ही प्रयत्न कर रहे हैं। ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்கிறோம். और यहाँ हम यीशु मसीह को देखते हैं, அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு अनेक விஷயங்களை விட்டு கொடுத்தார். और उसने हमारा उद्धार करने के लिए बहुत सी बातों को उसने त्याग किया। அல்லேலூயா. हालेलुया। தமிழ்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் பெற்று போவது. और तमिल में एक मुहावरा कहा जाता है कि जो किसी बात को त्यागता है उसका कभी नुकसान नहीं होता। நம்முடைய குடும்பங்களிலேயே பார்க்கும்போது கூட இன்னைக்கு குடும்பங்கள்ல अनेक பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கு. और हम अपने परिवारों में देखें तो भी बहुत सी बातों का जो मूल गढ़ है उसका यही है कि कोई एक दूसरे को कोई बात में छोड़ना नहीं, नीचा नहीं दिखाना चाहता। நான் பெரியவனா நீ பெரியவனா, कि हम एक दूसरे को बढ़ाते रहते हैं कि मैं बड़ा हूं कि तुम बड़े हो। அதாவது குடும்ப வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும்போது விட்டு கொடுத்து போயிட்டோம் சொன்னா அந்த குடும்பத்துல கஷ்டமே இல்லாம அற்புதமா அந்த குடும்பம். और परिवार में भी हम देखते हैं कि अगर एक जन किसी बात को छोड़कर दूसरे की मान ले तो उस परिवार में खुशियां रहती हैं। எனவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் விட்டு கொடுத்தல். और परमेश्वर हमको जो बहुत ही महान बात सिखाता है वो यही है कि कुछ बातों में हमको त्यागना है। வேதம் சொல்லுகிறது அவர் தன்னை வெறுமையாக்கினார். और वचन कहता है कि उसने अपने आप को शून्य कर दिया। 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன வெறுமனா எப்படி இல்ல வெறுமை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன். और 2-3 हफ्ते पहले मैंने बताया था कि अगर अपने आप को कुछ त्यागना है तो हमें किस तरह रहना है। ஒரு பாத்திரத்துல தூசி கூட இல்லாம தொடச்சு வைக்கிறது தான் வெறுமை. और किसी बर्तन में कोई जरा भी धूल लगे बिना उसको साफ रखना ही शून्य करना है। எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியா இருக்க ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி. और मसीह जीवन ऐसा हो, ऐसा परमेश्वर हमें चलाता है। லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். और लूका रचित सुसमाचार उसका 9वां अध्याय 23वें वचन में हम देखते हैं। லூக்கா 9:23ல ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். और यहाँ 23 वचन कहता है, उसने सबसे कहा यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप से इनकार करे और प्रतिदिन अपना क्रूस उठाए हुए मेरे पीछे हो ले। அல்லேலூயா. हालेलुया। எனவே தன்னைத்தான் வெறுத்தல் और अपने आप का इनकार करना। சீஷத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமே வெறுமை. और शिष्य बनने का सबसे पहला उदाहरण है कि अपने आप का इनकार करना। எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை நாம் வெறுக்கலைன்னா, நம்ம விட்டு கொடுக்கலைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வெற்றியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. और मसीह जीवन में हम कुछ बातों का अगर इनकार न करें, हम कुछ बातों का त्याग न दें तो हमारा जीवन व्यर्थ है। எனவே நாம் விட்டு கொடுக்காம தியாகம் செய்ய முடியாது. और हम कुछ बातों को छोड़े बिना कोई त्याग नहीं कर सकते। இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பையும் அந்த சிலுவை மரணத்தையும் நம்ம சிந்திக்கும் போது ஏதோ ஒரு பரலோகத்துல இருந்து அப்படியே கீழே குதிச்சு வந்து நமக்காக பலியானார் என்று சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. और जब हम यीशु मसीह के क्रूस के बलिदान के बारे में
मनन करते हैं तो हमें ये नहीं सोचना चाहिए कि यीशु मसीह एकदम से स्वर्ग से धरती पर आ गए और अपने आप को बलिदान कर दिया। அவர் நமக்காக இந்த பூமிக்கு வருவதற்கு அவர் अनेक விஷயங்களை விட்டு கொடுத்தார். और उन्होंने यीशु मसीह ने अपने आप को जो हमें यहाँ जगत में आने के लिए बहुत सी बातों का त्याग किया அதுல தான் தேவனுடைய அன்பு விளங்குது. और उसी में परमेश्वर का प्रेम दर्शाता அதுல है தான் இயேசுநாதருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். और उसी से हम यीशु मसीह के प्रेम को हम मान सकते நம்ம हैं। ஒருவேளை நம்ம மற்றவர்களிடத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம இப்படிலாம் சொல்லுவோம். और बहुत समय हम दूसरों को अपना प्रेम दिखाने के लिए हम ऐसा कुछ कहते हैं। அதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? हम कहते हैं कि देखो मैंने तुम्हारे लिए क्या क्या किया है। அதுக்காக நான் எவ்வளவு விஷயத்தை நான் விட்டு கொடுத்து இருக்கிறேன் தெரியுமா? हम बोलते हैं कि तुम्हारे लिए मैंने क्या क्या किस किस बातों को मैंने छोड़ा है। குறிப்பா கணவன் மனைவி உறவிலே இந்த விஷயங்களை நாம் சொல்லுவோம். और पति पत्नी के जीवन में इन बातों को हम देखते हैं। ஏதோ ஒருவேளை நிறைய பேர் अनेक காரியங்கள்ல நான் உனக்காக இவ்வளவு விட்டு கொடுத்திருக்கிறேன் என்பதை நாம் பேசுவோம். और बहुत समय हम ऐसी बातें कहते हैं कि तुम्हारे लिए मैंने क्या क्या चीजों को छोड़ा है। அந்த விட்டு கொடுத்தல் அந்த அன்பை வெளிப்படுத்தும். और हमारे किसी बातों को त्यागना हमारे प्रेम को दर्शाता है। ஆண்டவர் எதெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தாரு நம்ம யோசிச்சோம்னா அவர் மேல உள்ள நம்முடைய அன்பு இன்னும் அதிகமா பெருகும். और अगर हम इन बातों को जांचें कि परमेश्वर ने किन किन बातों को त्याग कर कर हमारे लिए आए तो उनके लिए हमारा प्रेम और बढ़ जाएगा। எனவே இந்த நாள்ல சுருக்கமாக நேரம் குறைவின் காரணமாக சுருக்கமா ஒரு 6 காரியத்தை நம்ம சிந்திக்க போறோம். और आज के संक्षिप्त में क्योंकि समय की कमी है इसलिए हम कुछ 6 बातों का आज हम मनन करेंगे। சுருக்கமும் சொல்றாரு 6 காரியம். सोच सकते हैं कि हम कह रहे हैं संक्षिप्त में मगर हम कह रहे हैं 6 कार्य हैं। 3 காரியத்தை பேசினாலே 1 மணி நேரம் பேசலாமே 6 காரியம் சுருக்கம் சொல்றாரு. अगर हम 3 बातें कहते हैं तो ही 1 घंटा निकल जाता है। सोचते होंगे कि 6 बातों में कितना समय लगेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனவே இங்கே நாம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுது அவர் நமக்காக தம்மை பெருமையாக்கும். और इसलिए वचन कहता है प्रियों कि उसने हमारे लिए अपने आप को इनकार किया சோ நமக்காக அவர் अनेक விஷயங்களை விட்டு வந்தார். और हमारे लिए उसने बहुत सी बातों को छोड़कर आया। முதலாவது நம்ம பார்ப்போம் और पहली बात हम देखें அவர் உங்களுக்காக எனக்காகவும் விட்ட முதல் விஷயம். और उसने हमारे लिए और आपके लिए जिस बात को उसने छोड़ा। ஏசாயா 53 மூணாவது வசனம். और यशायाह नबी की पुस्तक उसका 53वां अध्याय 3रा वचन। ஏசாயா ஆ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். போதும். இப்ப நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். और हम पढ़े प्रकाशित वाक्य उसका 7वां अध्याय 16வது 17வது வசனம். उसका 16 और 17वां वचन। வெளிப்படுத்தல் 7 16 17. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்களை ஊர்க்கண்டைக்கு நடத்துவார். ஆமென். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். और यहाँ वचन कहता है वे फिर भूखे और प्यासे न होंगे और ना उन पर भूख ना कोई तपन पड़ेगी क्योंकि मेमना जो सिंहासन के बीच में है उनकी रखवाली करेगा और उन्हें जीवन रूपी जल के स्रोतों के पास ले जाया करेगा और परमेश्वर उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा। அல்லேலூயா हालेलुया। பிரியமானவர்களே முதலாவது ஆண்டவர் நமக்காக பெருமையாக்கின முதல் விஷயம் என்னன்னா और जो परमेश्वर ने हमारे लिए पहली बात जो उसने त्यागी वो है பரலோகத்தின் மகிழ்ச்சி. और स्वर्ग के महिमा को उसने छोड़ दिया। खुशी स्वर्ग की खुशी को उसने छोड़ दिया பரலோகத்தின் சந்தோஷத்தை விட்டுட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். और स्वर्ग की खुशियों को उसने छोड़कर हमारे लिए धरती पर आया। உலகத்துல யாராவது மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கிறதுக்கு சந்தோஷத்தை விட்டு கொடுக்கிறது யாராவது இருக்குங்களா? और कोई है जो इस जगत में खुशी को छोड़ना चाहता है? இல்ல. कोई नहीं है। இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சி சந்தோஷம்னு நம்ம யோசித்துட்டு இருப்பது கூட அது நிலையான மகிழ்ச்சியோ சந்தோஷமா அது இல்ல. और हम जिस जगत में जिस खुशी के बारे में सोचते हैं वो अनंत खुशी की बात नहीं है। ஆனா இங்க நான் பார்க்கிறோம் பரலோகத்தின் மகிழ்ச்சி பரலோகத்தின் சந்தோஷம் அது சொல்லவே முடியாது. और हम देखते हैं कि जो स्वर्ग की खुशी है उसके बारे में वर्णन नहीं किया जा सकता। வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அங்க பசி இல்ல தாகம் இல்ல வியாதி இல்ல கண்ணீர் இல்ல கஷ்டம் இல்ல அங்க எல்லாமே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான ஒரு அட்மாஸ்பியர் ஒரு சூழ்நிலை தான் அங்க பரலோகத்துல இருக்கும். और प्रकाशित वाक्य उसके 7वें अध्याय में हम देखते हैं कि स्वर्ग में कोई गम नहीं है कोई दुख नहीं है कोई पीड़ा नहीं है वहाँ सारी खुशियां हैं वहाँ सारा सुंदर चीजें हैं। அந்த எல்லா மகிழ்ச்சியான அந்த அட்மாஸ்பியரை விட்டுட்டு
துக்கம் உள்ளவராய் அசட்டை பண்ணப்பட்டவராய் நிந்திக்கப்பட்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். और स्वर्ग की सारी खुशियों और खुशहाली को छोड़कर परमेश्वर इस जगत में आए दुख और ताड़ना झेलने के लिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, இயேசுநாதர் தன்னை வெறுமையாக்கின முதல் காரியம் பரலோகத்தின் சந்தோஷத்தை விட்டு வானத்தின் பூமியை உண்டாக்கின கடவுள் உங்களுக்காக எனக்காகவும் துக்கப்பட்டார். और जो परमेश्वर ने पहली बात जिसको त्याग कर वो यहाँ पर आए वो थी स्वर्ग की खुशियों को त्याग कर हमारे लिए वो इस धरती पर प्रकट हुए। இன்றைக்கு இந்த பூமியிலே பார்க்கும்போது நான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதை காட்டிலும் எப்படியெல்லாம் மற்றவங்களை துக்கப்படுத்த முடியும், கஷ்டப்படுத்த முடியும்னு இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு ரூம் போட்டு யோசிச்சு செய்யறதெல்லாம் பார்க்கிறோம். और आज हम इस जगत में देखते हैं कि दूसरों को खुशियां देने से ज्यादा आज लोग इसी बारे में बहुत चिंतन करते हैं कि किस तरह दूसरों को दुख और पीड़ा पहुंचाई जाए। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது நம்முடைய துக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் பரலோகத்தின் சந்தோஷத்தை விட்டு और यहाँ वचन कहता है कि हमारे दुख उठाने के लिए वह स्वर्ग की खुशियों को छोड़कर यहाँ आया। பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். और जो कष्ट से पीड़ा उठाने वाले लोगों तुम सब मेरे पास आओ। அல்லேலூயா हालेलुया। பரலோகத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை. और स्वर्ग में ऐसी कोई दशा है ही नहीं। அங்கே ஒரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். वहाँ सारी खुशी और खुशहाली है। ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பூமியிலே நமக்காக और पर उन सारी खुशियों को छोड़कर वो यहाँ धरती पर हमारे लिए दुख उठाने आया। அந்த அன்பை நினைத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுகிறோம். और उस प्रेम को जानकर हमें परमेश्वर का धन्यवाद எனவேதான் करना இயேசு है। சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுக்கணும். और यीशु ने कहा कि अगर कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप को इनकार करके मेरे पीछे हो ले। அல்லேலூயா. हालेलुया। இல்ல மற்றவர்களுக்காக துன்பப்படணும். और दूसरों के लिए हमें दुख उठाना நம்முடைய पड़ेगा। வாழ்க்கை மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். और हमारा जीवन दूसरों के लिए खुशी देने वाला बने। எனவே முதலாவது இயேசு கிறிஸ்து வெறுமையாக்கின விஷயம் பரலோகத்தின் சந்தோஷத்தை எனக்காக விட்டு கொடுத்து உலகத்தின் துக்கத்தை எனக்காய் அவர் எடுத்தார். और पहली बात जो परमेश्वर ने इनकार करी वो थी स्वर्ग की खुशियों को छोड़कर उसने मेरे लिए जगत के दुख उठाए। இரண்டாவது காரியம் और दूसरी बात மத்தேயு 11:19 வசனம் வாசி. और मत्ती 11 उसका 19वें पद में हम देखें। மத்தேயு 11:19 मत्ती 11 उसका 19वां पद। मनुष्य का पुत्र खाता पीता आया और वे कहते हैं देखो पेटू और पियक्कड़ मनुष्य महसूल लेने वालों और पापियों का मित्र, पर ज्ञान अपने कामों से सच्चा ठहराया गया है। இங்கே வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள், ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்பு கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. एक और वचन हम पढ़े उत्पत्ति 1 उसका 26वां पद। நாம் ஒரு கம்பாரிசன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இந்த வசனம் சொல்லுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. और यह वचन कहता है परमेश्वर ने कहा मनुष्य को अपने स्वरूप के अनुसार अपनी समानता में बनाए। யோவான் 1:6 यूहन्ना रचित सुसमाचार उसका 1 अध्याय 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். और उसके पहले से 3 पद तक हम देखते हैं। ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. और हम देखते हैं आदि में वचन था, वचन परमेश्वर के साथ था और वचन परमेश्वर था। ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். और आदि में परमेश्वर के साथ था। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து வெறுமையாக்கின இரண்டாவது விஷயம் என்னன்னா, और परमेश्वर ने जो दूसरी बात का इनकार किया वो ये है, முதலாவது அவர் பரலோகத்தின் சந்தோஷத்தை விட்டார், और पहली बात उसने स्वर्ग की खुशियों को त्याग किया, இரண்டாவது பரலோகத்தின் சகவாசத்தை விட்டார். और दूसरी बात उसने स्वर्ग के रहने को छोड़ दिया, பரலோகத்தின் ஃபெல்லோஷிப்பை விட்டு வந்தார். और स्वर्ग के जो सहभाग्यता संगति को उसने छोड़ दिया। அல்லேலூயா. हालेलुया। இங்க வசனம் சொல்லுது அவருடைய சங்கதி பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் புதரோடும் இருந்தது. और वचन कहता है इसकी जो संगति थी वो पिता पुत्र पवित्र आत्मा के साथ था। ஆனால் அவர் அதை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஜனங்கள் சொன்னார்கள் இவன் ஆயக்காரர்களோடும் பாவிகளுக்கும் சிநேகிதனாயிருக்கிறார். और वो उन सब बातों को छोड़कर जब जगत में आए तो लोगों ने कहा कि ये तो पापियों और महसूल लेने वालों का दोस्त है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு அற்புதமான ஒரு சங்கதியை, ஒரு அற்புதமான ஒரு சகவாசத்தை விட்டு ஆண்டவர் இந்த பூமியில பாவிகளோடும்
ஆயக்காரர்களோடும் அவர் அங்கே வாசம் பண்ணும்படிக்கு இயேசு இறங்கி வந்தார். और परमेश्वर बहुत ही अद्भुत संगति को छोड़कर यहाँ पर पापियों के बीच में उनके साथ रहने के लिए आया। கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது கொஞ்சம் இறங்கி வரணும். और इसलिए मसीह जीवन है, हमें कुछ नीचे उतर कर अपने आप को नीचा करना पड़ता है। இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்துட்டு நான் வெறுமையாக்கி கொண்டேன் என்று சொல்ல முடியும். और हम अपने जहां पर हम बैठे हैं वहीं रहकर हमारी सारी परिस्थितियों में हम कहें कि मैं अपने आप को इनकार करता हूं, तो ये இன்றைக்கு अनेक இடங்கள்ல பார்க்கும்போது மக்கள் ஸ்டேட்டஸை பார்த்து அவங்களுக்குள்ளவே ஒரு உறவை வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். और हम आज की जगत में जब देखते हैं तो हम अपने अपने स्टेटस के हिसाब से हम अपने दोस्त और चिंता बनाते हैं। ஆனால் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பரலோகத்துல பிதாவோடும் ஆவியானவரோடும் அந்த மிகப்பெரிய ஒரு ஃபெல்லோஷிப் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் தியாகம் பண்ணி இந்த பூமியில பாவிகளோடு அவர் நட்பு வைத்தார். और हम जब यीशु मसीह के बारे में देखते हैं तो वो स्वर्ग की संगति, पिता और पवित्र आत्मा की संगति को छोड़कर यहाँ पर हमारे बीच में हमारे पापों के लिए हमारे साथ रहने के लिए हुआ है। हालेलुया हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு போறதுக்கு நமக்கு மனசு வராது. और हमारे जीवन में हम देखते हैं कि अगर हम किसी जगह पर नियमित रूप से बस गए तो हमें वहां से छोड़ना बहुत मुश्किल होता है। ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது உலகம் உண்டாக்கின, அதாவது அவர் அனாதியா இருக்கிறார், பரலோகம் அவருக்கு சொந்தமானது. ஆனால் அதை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மோடு வாசம் பண்ண அவர் ஆயத்தமானாரு. और यहाँ वचन कहता है कि वो कितना बड़ा प्रेम है कि परमेश्वर ने स्वर्ग को, सारी आनंद को छोड़कर हमारे पापियों के बीच में बसने के लिए तैयार हुए। फिलिपियर 2:6 वचन சொல்லுகிறது, और फिलिपियों की पत्री उसका 2 अध्याय 6वें वचन में हम देखते हैं, தேவனுடைய ரூபமாய் इसने परमेश्वर के स्वरूप में होकर भी தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் என்றார். और परमेश्वर के तुल्य होने को अपने वश में रखने की वस्तु में समझा। எனவே முதலாவது இயேசு வெறுமையாக்கினது பரலோகத்தினுடைய மகிழ்ச்சி. और पहली बात जो परमेश्वर ने त्यागी वो थी स्वर्ग की खुशियां। அந்த சந்தோஷத்தை விட்டு நமக்காக துக்கமானார். और उन खुशियों को छोड़कर वो हमारे लिए उन्होंने दुख उठाए। பரலோகத்தின் சகவாசத்தை விட்டுட்டு பாவிகளோடு ஐக்கியப்பட்டார். और स्वर्ग की संगति को छोड़कर पापियों के साथ वो संगति उन्होंने संगति की। ஹல்லேலூயா हालेलुया। அதாவது உலகம் பாவிகளை தூரமே வைத்து பார்க்கும். और आज जो जगत में हम देखते हैं कि लोग पापियों से दूरी बनाए रखते हैं, ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசிக்க இழந்து போனதை தேடி வந்து முடித்தார். और परमेश्वर ने पापियों से प्रेम रखा और खोए हुओं को खोजते हुए यहाँ पर आया। எனவே மூன்றாவது, और तीसरी बात 1 பேதுரு 2 அதிகாரம் पहला पत्रस उसका 2 अध्याय 7வது வசனம் சொல்லுகிறது, उसका 7वां वचन कहता है, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடதற்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையுமாயிரு. और यह वचन कहता है, अतः तुम्हारे लिए जो विश्वास करते हो वह तो बहुमूल्य है, और जो विश्वास नहीं करते उनके लिए जिस पत्थर को राजमिस्त्रियों ने निकम्मा ठहराया था वही कोने का सिरा हो गया। எனவே மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா, और तीसरी बात जो हम देखते हैं वो ये है, தேவனுக்கு சமமாய் இருந்தார், और वो परमेश्वर के समान था, அதை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார். और उन्होंने उसको छोड़कर इस जगत में आए। வசனம் சொல்லுது தள்ளப்பட்ட கல்லை போல. और वो टुकराए का वचन कहता है वो टुकराए हुए पत्थर के समान था। யோவான் 1 அதிகாரத்தை வாசிக்கிறோம், और यूहन्ना उसका पहले अध्याय में हम அவர் देखते हैं, நமக்கு சொந்தமானதிலே வந்தார், और वो अपने खुद के लोगों में आया, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளு. पर उसके खुद के लोगों ने उसे अपनाया नहीं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு சொந்தமானவர், परमेश्वर का खुद का पुत्र है, தேவனுக்கு சமமானவர். और परमेश्वर के समान उनका जीवन है। ஆனால் இந்த பூமியிலே அவர் வந்தபோது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். पर जब वो जगत में हमारे लिए आए तो सब लोगों के द्वारा ठुकराए गए। எவ்வளவு பெரிய பெருமையா. और ये कितनी बड़ी त्याग की भावना है। அல்லேலூயா. हालेलुया। நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெருமையா, और हम मसीह जीवन में अपनी कितनी बातों को हम त्यागते हैं, எந்த அளவுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கோம், और कितनी बातों में हम अपने आप को चीजों को त्याग कर எந்த दूसरों के लिए அளவுக்கு काम நாம் நம்மை करते हैं, தாழ்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். और कितनी बातों में हम अपने आप को नीचा दिखाते हैं। அவர்களுடைய எல்லா மகிமையும் நமக்காக விட்டு கொடுத்தார். और उन्होंने अपनी सारी महिमा को युक्त बातों को हमारे लिए छोड़ दिया। நாம் நம்முடைய மகிமையை நம்முடைய பெருமையை எதற்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்குது. और बहुत समय हम अपने खुशियों को, अपने घमंड को बहुत किसी भी कीमत पर छोड़ते नहीं है। நாலாவது, और चौथी बात, பிலிப்பியர் 2 அதிகாரம் 7வது 8வது வசனம் சொல்லுகிறது, फिलिपियों की पत्री उसका 2 अध्याय 7वें और 8वें वचन में हम देखते हैं,
நம்மை தாமே வெறுமையாக்கி நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆ, மனுஷ சாயலானார். ஆ, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். और यह वचन कहता है उसने अपने आप को दीन किया தம்மை தாமே அவர் அடிமையாக்கினார். और उसने अपने आप को एक दास के रूप में जाहिर किया। யோவான் 13 அதிகாரம் 3வது 5வது வசனத்தை பார்க்கும்போது கடைசி ராப்பந்திலே அவரே எழுந்திருந்து சீடர்களுடைய கால்களை ஒரு அடிமையை போல துடைத்தார், கழுவி துடைச்சார். और यूहन्ना 13 के 3 में देखते हैं कि आखिरी दिन में उसने खुद दीन होकर अपने शिष्यों के पैर धोए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் விட்டு கொடுத்த விஷயம் என்ன? और यीशु में जो परमेश्वर ने जिस बात को त्याग किया वो ஆண்டவர் ये है, வெறுமையாக்கிய விஷயம் என்ன? और जिसने इस बात को इनकार किया वो जो है, பரலோகத்தில் அவருக்கு வேலை செய்ய லட்ச கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உண்டு. और स्वर्ग में उनका कार्य करने के लिए लाखों करोड़ों स्वर्गदूत वहां हैं। அல்லேலூயா. हालेलुया। அதையெல்லாம் விட்டுட்டு और उन सब बातों को छोड़कर, இந்த பூமியிலே வந்து மனுஷனுடைய காலை கழுவினார். और वो सब बातों को छोड़कर जगत में आकर उन्होंने मनुष्यों के पैर இதுதான் धोए। வெறுமையாக்குகிற அனுபவம். और यही त्याग भरा जीवन है। இங்க வேதம் சொல்லுது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். और वचन कहता है कि अगर वो कहेंगे तो वो होगा, जो चाहेंगे वो होगा। சங்கீதம் 33:9 பார்க்கிறோம். और भजन संहिता 39 उसके 9 में हम देखते हैं। சங்கீதம் 33:9 வாசி. और भजन संहिता 39 उसके 9वें पद में हम पढ़ें। அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 104 और भजन संहिता 104 304. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் பட்சிப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செலுத்தார். நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் மாற்று. जो पवनों को अपने दूत और धधकती आग को अपने टहलुए बनाता है। பரலோகத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு வேலை செய்வதற்கு பல லட்சம் கோடி தூதர்கள். और स्वर्ग में उनकी बातों को सुनकर उनकी आज्ञा मानने के लिए लाखों करोड़ों स्वर्गदूत वहां हैं। நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நம்ம சொல்றத செய்துக்கு 2 பேர் இருந்தாலே நமக்கு அப்படி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். और हमारे जीवन में भी देखते हैं कि अगर हमारी बात सुनकर हमारे आगे मानने वाले अगर 2 लोग भी हो तो हम बहुत खुश होते हैं। பரலோகத்துல அத்தனை பேரும் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அப்படியே காத்துட்டு இருப்பார். और स्वर्ग में जो लोग हैं प्रभु की बातें सुनने के लिए, उनको मानने के लिए तैयार रहते हैं। அடுத்தது அவர் என்ன சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி செயல்படுவதற்கு अनेक லட்சக்கணக்கான கோடியான தேவதூதர்கள் அங்க உண்டு. और वहाँ लाखों करोड़ों स्वर्गदूत ऐसे हैं जो जानते रहते हैं कि परमेश्वर क्या बोलने वाला है, उनकी आज्ञा को मानने के लिए तत्पर रहते हैं। சொல்லுகிறார் எல்லாம் விட்டுட்டு வெறுமையாக்கி இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடு. और वचन कहता है कि इन सब बातों को छोड़कर उसने जगत में दास के रूप में अपने आप को बताया। எல்லாம் வெறுமையா. और यही है त्याग भरा जीवन। நாம் நம்முடைய ஜெபத்துல நிறைய முறை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தாழ்மைப்படுத்துகிறேன். और हम अपने प्रार्थनाओं में बहुत बार कहते हैं कि प्रभु मैं अपने आप को दीन करता हूँ। எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய வெறுமையாக்கி और हम किस हिसाब से अपने आप को दीन करते हैं हमें सोचना है। எதையுமே விட்டு கொடுக்காம சொல்றோம், ஆண்டவரே என்னை தாழ்மைப்படுத்து. और हम कभी भी किसी बात को त्यागते नहीं है, पर हम परमेश्वर से कहते हैं कि मैं अपने आप को दीन बनाता हूँ। தாழ்மைப்படுத்துவதற்கு உதாரணம் இயேசுனார். और दीन बनाने के लिए सबसे अच्छा उदाहरण है वो यीशु मसीह है। வெறுமையாக்குவதற்கு உதாரணம் இயேசுனார். और त्याग का जीवन का भी सबसे बड़ा उदाहरण है यीशु मसीह। எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டேன்னு சொல்வது பெரிய விஷயம் இல்ல. और मेरे पास अगर कुछ नहीं है तो मैं बोलना कि मैं बहुत दीन हूँ और बहुत बड़ी बात नहीं है। எல்லாம் இருக்கிறது, ஆனால் அத்தனையும் என் ஆண்டவருக்காக விடுகிறேங்கிறது தான். और अगर जो भी हमारे पास है उस सब को परमेश्वर के लिए त्यागना ही बहुत बड़ी दीनता का है। அவரிடத்துல எல்லாம் இருந்துச்சு, அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். और उसके पास सब कुछ था, वो पूरा ऐश्वर्य जीवन जी रहे थे। அவருக்கு அதிகாரம் இருந்தது, उनके पास अधिकार था அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டாகினது. और उनके वचन से सृष्टि की रचना அவர் हुई என்ன சொன்னாரோ அது நடந்தது. और उन्होंने जो भी कहा वो होता चला गया। அத்தனையும் விட்டார். और पर उन्होंने उन सब चीजों को छोड़ दिया। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग इन बातों को सुन रहे हैं எத்தனை பேருக்கு புரியுது? और कितने लोग इन बातों को समझ रहे हैं। அதுதான் வெறுமையா. और यही अपने आप को इनकार करना। பவுல் சொல்றார், இயேசுவின் சிந்தை உங்களிலும் வரட்டும். और पौलुस कहता है यीशु मसीह की जो सोच है वो आप में भी आने पाए। காரணம் பிலிப்பி சபைக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. क्योंकि फिलिपियों की कलीसिया में कुछ परेशानियां थी ஒருவர் மற்றவரை காட்டிலும் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள், பெரியவர்கள் சொல்லி சண்டை போட்டுருந்தாங்க. और वो लोग एक दूसरे को श्रेष्ठ साबित करने के लिए आपस में झगड़ा करते रहते थे। அப்பொழுதுதான் பவுல் சொல்றாரு, ஐயா உனக்காக இயேசு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறாரு, நீ ஏன் சண்டை போட்டு?
और तब पौलुस कहता है कि यीशु मसीह तुम्हारे लिए सब कुछ छोड़कर आ गया, फिर तुम लोग क्यों झगड़ा இந்த करते हो? உலகத்துல நாம் எதையும் பற்றி கொள்வதற்கு ஒண்ணு இல்ல. காரணம் இயேசு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். और इस जगत में हमें कुछ भी कमाने के लिए कुछ भी नहीं है, क्योंकि यीशु मसीह हमारे लिए सब कुछ छोड़कर यहाँ आ गया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவரே எல்லாத்தையும் விட்டுட்டாரு, நம்ம எல்லாத்தையும் புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டோம். और जब उसने ही सब कुछ छोड़ दिया है, तो हम फिर क्यों इस जगत की वस्तुओं को पकड़ के बैठे हैं? எனவே பிரியமானவர்களே, இயேசு நமக்காக பெருமையானார். और इसलिए मेरे प्रियो, यीशु मसीह ने अपने आप को त्याग दिया हमारे लिए। பரலோகத்தின் சந்தோஷத்தை பெருமையாக்கி உலகத்தின் துக்கத்தை எனக்காக வைத்தார். उसने स्वर्ग की खुशियों को त्याग कर उसने इस जगत के दुखों को अपने लिए ले लिया। பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தூதர்களோடும் உள்ள அந்த அற்புதமான அந்த சகவாசத்தை விட்டு இந்த பூமியில பாவியான நம்மோடு ஒரு சிநேகம் வைக்க இயேசுவர். और स्वर्ग की संगति को, पवित्र परमेश्वर, पवित्र आत्मा, स्वर्गदूतों की संगति को छोड़कर हमारे साथ खुशियों के साथ रहने के लिए वो हमारे बीच में आया। சமமாய் இருந்து இந்த பூமியிலே ஒதுக்கப்பட்டவராய் இயேசு இருந்தார். और परमेश्वर के समान रहने को छोड़कर उसने हमारे लिए दुख उठाए जगत में। அவருடைய வார்த்தையை கேட்டு வேலை செய்துட்டு பல லட்சம் கோடி தேவதூதர்கள் இருந்தும் சீடர்களுடைய கால்களை கழுவும்படிக்கு ஒரு அடிமையானார். और उसकी बातों को सुनकर उनको मानने के लिए लाखों स्वर्गदूत थे, उन सबको छोड़कर वो यहाँ शिष्यों को के पैर धोने के रूप में उसने अपने आप को दीन किया। அஞ்சாவது காரியம், और पांचवी बात, மத்தேயு 27 मत्ती उसका 27वां अध्याय 39 இருந்து 44. और 39 से लेकर 44 तक के पद को हम पढ़ें। மத்தேயு 27 39 44 நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெரிய வசனம், அவ்வளவு ஒன்றும் நம்ம படிக்க வேண்டாம். இங்கே வேதம் சொல்கிறது, போறவங்களும் வர்றவங்களும் ஆண்டவரை இழந்துட்டு போனார். और यहाँ हम देखते हैं कि जो आने जाने वाले लोग थे, वो सिर हिला हिला कर उसकी निंदा करते थे। தேவனுடைய குமாரன் சொன்னானே, தூங்கிட்டு கிடக்குறானே, कि इसने अपने आप को परमेश्वर का पुत्र कहा और अभी यह क्रूस पे टंगा हुआ है। எனவே அப்படி ஆண்டவரை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார். और यहाँ पर यीशु मसीह का प्रयास करने वाले लोग थे। ஆண்டவர் நமக்காக வெறுமையாக்கின ஐந்தாவது விஷயம், और परमेश्वर ने जो हमारे लिए त्याग किया, उसको पांचवी बात, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம் சொல்லுது, यशाया उसका 6वां अध्याय 2 और 3 वचन में हम देखते இதுதான் हैं। பரலோகத்தின் காட்சி. और यही स्वर्ग का दृश्य है। சேராபீன்களும் அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். और यह वचन कहता है, उससे ऊंचे पर सराप दिखाई दिए, उसके 6 पंख थे, 2 पंखों से वे अपने मुंह को ढांपे थे और 2 से अपने पांवों को, और 2 से उड़ रहे थे। वे एक दूसरे से पुकार पुकार कर कह रहे थे, सेनाओं का यहोवा पवित्र 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 है, सारी पृथ्वी उसके तेज से भरपूर है। அல்லேலூயா. हालेलुया। சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு 24x7 और सेनाओं का यहोवा पवित्र पवित्र है कर कर वो पूरे दिन 24 घंटे वो ये बोलते थे। கேருபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியிலே துதிகளை கேட்டுட்டே இருந்த ஒரு கடவுள். और स्वर्ग में सबके द्वारा स्तुति को सुनकर बैठ रहने वाले परमेश्वर थे वो। இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம், படத்துல நான் பழைய ராஜா ராஜ மாத்தாங்க ராஜ குலோத்துங்க, और हम पुराने पिक्चरों में देखते हैं कि राजाओं की बड़ाई की जाती है कि राजाधिराज धन्य हो, महान है, ऐसे बड़ाई करी जाती है। இந்த உலகத்துல கூட பார்த்தோம்னா கொஞ்சம் வசதியானவங்க எப்போதும் 2 பேரும் கூட வச்சுட்டே இருப்பாங்க. और हम इस जगत में भी देखते हैं जो लोग सब बहुत पैसे वाले होते हैं, वो हमेशा 2-3 लोग अपने साथ में रखते हैं। ஐயாவை போல வரவே வர, ஐயாவை போல இந்த அண்ணனை போல வரவே வர, इनके जैसा कोई नहीं हो सकता से कहते हैं। அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவர். और ये बोलते रहते हैं कि इनके जैसा कोई और अच्छा नहीं है, ये बहुत महान है। ஒரு சிலர் அதுக்குன்னே காசு கொடுத்தே கூட ஆலோசி. और बहुत से लोग अपनी बढ़ाई करने के लिए लोगों को पैसे देके अपने साथ रखते हैं, காரணம் புகழ்ச்சி எல்லாருக்குமே. क्योंकि बढ़ाई सबको बहुत प्रिय है। நம்ம யாராவது பாராட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். और अगर हम कोई भी हमारी तारीफ करता है तो हमें बहुत अच्छा लगता है। ஆனா யாராவது நம்ம இகழ்ந்தால், யாராவது நமக்கு விரோதமா பேசினா நம்மளால தாங்க முடியாது. पर कोई हम अगर हमारी बुराई करता है और अगर हमें विरोध में कुछ बोलता है तो हमसे सहन नहीं होता है। இதை யாராவது ஒருத்தர் இல்லைங்க, என்னை 2 பேர் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் திட்டிட்டு போனா நல்லா இருக்கும்.
और यहाँ कोई ऐसा है जो कह सके कि मैं तो चाहता हूँ कि रोज 2-4 लोग आके मेरी बुराई करते हैं। காலி விதை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது இயேசுவை திட்டு, और यहाँ वचन कहता है कि लोगों ने यीशु की निंदा करी, இயேசுவை அவமானப்படுத்தினார். लोगों ने उनका बहुत अपमान किया, இதுதான் வெறுமையாக்கின அனுபவம். और यही त्याग भरा जीवन है। காலகாலமாய் புகழ்ச்சி மத்தியிலே வாழ்ந்த கடவுள். और वो बहुत काल से जो स्वर्ग के ऐश्वर्य में जी रहे थे, ஒரு நொடி கூட புகழ்ச்சி இல்லாமல் இல்ல அவரு. और एक भी क्षण ऐसा नहीं था जहाँ उनकी स्तुति नहीं होती थी। ஆனால் அவர் இந்த பூமியிலே வந்த போதோ ஜனங்கள் அவரை இகழ்ந்தார். पर जब वो जगत में आए तो लोगों ने उनकी निंदा करी। இங்கே வேதம் சொல்லுது பிரியமான, இதுதான் வெறுமையாக்கிற அனுபவம். और यहाँ वचन कहता है कि यही त्याग भरा जीवन है। எனவே ஆண்டவர் வெறுமையாக்கின அஞ்சாவது காரியம் என்னன்னா, அந்த என்ன சொல்றது, அந்த புகழ்ச்சியை அவர் விட்டு இந்த உலகத்திலே அவர் அங்கே அவமானம். और यीशु मसीह ने जो पांचवी बात है जिसका त्याग किया, वो थे स्वर्ग में बड़ाइयों को छोड़कर उन्होंने यहाँ पर अपने आप को निंदा के रूप बनाया। तो இரவு பகலும் தூதர்கள் போற்றப்படுவதை தொடர்ந்து மனிதர்களாலே பரியாசம் பண்ணப்படும்படி இந்த பூமிக்கு, और रात दिन जो स्वर्ग लोग उनकी बड़ाई करते रहते थे, उन सब को छोड़कर वो यहाँ मनुष्य की निंदा करने के लिए यहाँ पर आया। கடைசியா आखिरी बात, ஆண்டவர் வெறுமையாக்கின மிக முக்கியமான ஒரு விஷயம், और परमेश्वर ने जिस बातों का इनकार किया उसमें सबसे महत्वपूर्ण बात, யோவான் 7 அதிகாரம் 20 और हम पढ़े यूहन्ना उसका 7वां अध्याय 30वां वचन। யோவான் 7:20. यूहन्ना उसका 7:30वां पद। ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடிக்கிறவன் யார் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். और 20वें पद में हम देखते हैं, लोगों ने उत्तर दिया, तुझ में दुष्टात्मा है, कौन तुझे मार डालना चाहता है। லூக்கா 11:15. और लूका उसका 11वां अध्याय 15वां वचन। லூக்கா 11:15. அவர்களில் சிலர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். और यहाँ 15 वचन कहता है, परंतु उनमें से कुछ ने कहा, यह तो बालज़बूल नामक दुष्टात्माओं के प्रधान की सहायता से दुष्टात्माओं को निकालता है। 16 சொல்கிறது, और यूहन्ना उसका 3रा अध्याय 16वें वचन में लिखा है, நம்முடைய ஒரே பேரான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். और यह वचन कहता है, क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई इस पर विश्वास करे वह नाश न हो परंतु अनंत जीवन पाए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் வெறுமையாக்கின விட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். और परमेश्वर ने जिन बातों को त्याग किया, इनकार किया, उसमें बहुत ही महत्वपूर्ण बात, தேவனுடைய சொந்த குமாரன் அவர். कि उसने उनका इकलौता पुत्र था वो। ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்த மக்கள் சொன்னார்கள், நீ பிசாசு. और इस जगत में रहने वाले लोगों ने कहा कि तुझ में तो दुष्टात्मा है। செயல்செபூலை கொண்டு பிசாசை துரத்துகிறார். ये तो बलजबूल नामक दुष्टात्माओं के सरदार से दुष्टात्मा को निकालता है। நம்மள பார்த்து யாராவது இவன் பிசாசு பிடிச்சவனா சொன்னா, और हमसे अगर कोई कहे कि इस आदमी में तो शैतान है तो हमें कैसा लगेगा। நம்மகிட்ட இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை நம்ம. और इस धरती पर हमारे पास कुछ भी नहीं है। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சொந்த குமாரன். और यह वचन कहता है कि परमेश्वर का इकलौता पुत्र, தேவனுடைய சொந்த குமாரன். और परमेश्वर का इकलौता पुत्र। ஆனால் இந்த பூமியிலே அவர் வந்தபோதோ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார். पर जब वो धरती पर आए तो लोगों ने कहा कि इसमें तो शैतानी शक्तियां वास करती हैं। இந்த அளவுக்கு வெறுமை இயேசுவை தவிர வேற யாராலும் தன்னை வெறுமையாக்க முடியும். और इस हद तक त्याग का जीवन यीशु मसीह के द्वारा और कोई नहीं जी सकता। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें, நம்மை ஆண்டவருடைய சொந்தத்துக்கு अपने आप को परमेश्वर के सम्मुख अर्पण करें। எழுந்து हम सब खड़े हो जाएं இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில், और परमेश्वर की सोच आपके भीतर भी हो। இந்த வாழ்க்கையில ஒருவேளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவருக்காக நான் இதை விட்டேன், நான் ரொம்ப தாழ்மையா என் வாழ்க்கை வாழ சொல்லி ஒருவேளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். और हो सकता है हम अपने जीवन में ये कहते रहे कि परमेश्वर के लिए मैंने इसको छोड़ा उसको छोड़ा, मैं तो बहुत दीन जीवन जीता हूँ। இயேசு தன்னை வெறுமையாக்கின அளவுக்கு நம்ம யாருமே நம்மள வெறுமையா
और जो त्याग भरा जीवन यीशु मसीह ने जिया है वैसा हम कभी नहीं जी सकते। இயேசு எதை செய்தாரோ அதை தான் சொன்னார். यीशु मसीह ने जो भी कहा वो उसे पूरा किया। அவர் தன்னை பின்பற்றுவர்களை பார்த்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை காண வெறுப்பான். और उसने अपने पीछे चलने वालों को कहा कि जो कोई मेरे पीछे चलना चाहता है वो अपना इनकार करे और मेरे पीछे चले। அவர் சொன்னாரு, வெறுமையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். तो यीशु मसीह ने कहा कि इनकार और त्याग को मेरे जीवन से सीखे। ஒரு மனிதன் தன்னை எப்படி வெறுக்கணுங்கிறதை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். और परमेश्वर ने कहा कि किसी को अपने जीवन में इनकार कैसे करना है वो मेरे से सीखिए। தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா நாம் अनेक விஷயங்களை கடவுளுக்காக விடணும். और परमेश्वर की इच्छा अगर हमारे जीवन में पूरी होनी है तो हमें परमेश्वर के लिए बहुत सी बातों को त्यागना पड़ेगा। இயேசுநாதனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். और यीशु मसीह के प्रेम को हमें महसूस करना चाहिए। பரலோகத்துல இருந்த தெய்வம், वो स्वर्ग में रहने वाला परमेश्वर है। பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த கடவுள், और स्वर्ग की खुशियों को अनुभव करने वाला परमेश्वर है। ஆனால் அதை வெறுத்து அதை விட்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த பூமியிலே உட்கார்ந்தார். पर उन सब बातों को छोड़कर वो हमारे लिए हमारे पाप भरे जीवन को सुधारने के लिए वो इस धरती पर आए। பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அனுதினமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியத்துல இருந்த ஒரு கடவுள். और पिता और पवित्र आत्मा के साथ प्रत्येक दिन वो एक बहुत अच्छी संगति में रह रहे थे वहां। ஆனால் இந்த பூமியிலே அவர் வந்தபோதோ பாவிகளோடு ஸ்நேகம் கொண்டார். अधीनम பண்ணப்பட்டதுதான் ஜாஸ்தி. और उनको जितना आदर सत्कार ऊपर मिला उससे ज्यादा तिरस्कार उनको यहाँ पर मिला। நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிப்போம். और ये सब बातें हम अपने जीवन में मनन करने पाए। हम कुछ भी नहीं है इस धरती पर, ஆனாலும் நாம் நம்மை மேன்மைப்படுத்துவோம். पर उसके बाद भी हम अपनी बड़ाई करते रहते हैं। அவர் தேவனுக்கு சமமானவர். पर वो परमेश्वर के समान है। இந்த பூமியிலே தள்ளப்பட்ட கல்லை போல और पर वो जब जगत में आए तो ठुकराए हुए पत्थर के समान वो रह गए। அவரை பின்பற்றினவர்களை காட்டிலும் ஒரு எதிர்த்தவர்கள் தான் ஜாஸ்தி. और उसके पीछे चलने वालों से ज्यादा उसके विरोध में चलने वाले लोग थे। அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி வேலை செய்ததுக்கு எத்தனையோ கோடி. और उनकी बातों को मानकर उनकी आज्ञा पालन करने के लिए लाखों स्वर्गदूत स्वर्ग में थे। அதை விட்டுட்டு அதை வெறுத்து என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு ஸ்ரீரவர்களின் கால்களை கழுவி கூட और उन सब बातों को छोड़कर हम सबको छुड़ाने के लिए उन्होंने शिष्यों के पैर तक धोए। ஒவ்வொரு நாளும் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும். और हर दिन वो स्तुति और आराधना के बीच में जीवन जीते थे। பூமியிலே வந்த போதோ இகழ்ச்சியும் பழி சொல்லும் தான் அவருக்கு கிடைத்தது. और वो जब जगत में आए तो उनको निंदा और तिरस्कार ही मिला। ஓசன்னான்னு சொன்னவர்களை காட்டிலும் அவனை சிலுவையிலே அறையும்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. और उनको होसन्ना कहने वालों से ज्यादा उनको क्रूस पर चढ़ाई ऐसा कहने वाले लोग ज्यादा थे। தேவனுக்கு சொந்தமானவர். और वो परमेश्वर का खुद का पुत्र था। தேவனுடைய ஒரே பேரான குமாரன். और परमेश्वर का इकलौता पुत्र था। ஆனால் இந்த உலகம் சொன்னது ஒரு பிசாசு. और इस जगत के लोगों ने कहा कि उनमें शैतानी शक्तियां वास करती हैं। இப்படிப்பட்ட கடவுள், और किस तरह का परमेश्वर है हमारा, மகிமையின் கடவுள், और कितना महिमापूर्ण हमारा परमेश्वर है। உங்களுக்காக எனக்காக எவ்வளவு தந்தை और आपके लिए और हमारे लिए उसने कितनी बातों को इनकार किया, कितना त्याग किया। உண்மையாகவே அந்த பெருமையை உணர்வோம் சொன்னா நமக்குள்ள பெருமையே வராது. और अगर सच में अगर उन बातों को हम अपने जीवन में महसूस करें तो हमारे अंदर पे कोई घमंड नहीं रहेगा। अपने आप को अर्पण करें और आप अपनी सोच हमारे अंदर महसूस करें। मैं भी अपने आप को इनकार कर सकूं, इसके लिए मेरी सहायता करिए। पवित्र परमेश्वर, हम आपकी स्तुति करते हैं और इस आराधना में आपने हमसे जो बातें बताई हैं उसके लिए आपको धन्यवाद देते हैं। और आपकी सोच हमारे अंदर भी बसने पाए इसके लिए आपसे विनती करते हैं।
உண்மையை நாங்களும் கருத்து கொள்ள வேண்டும். और आपका जो त्याग भरा जीवन है हमारे जीवन में भी रहने के लिए आप सहायता करिए உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு எங்க வாழ்க்கையை மாற்று. और आप अपने जो आपने किस हद में अपना जीवन जिया है हम भी वैसा जीवन जी पाए உங்களுடைய ஸ்டாண்டர்டை எங்களுக்கு காண்பித்தது. और आपने अपना जीवन जीने का जरिया हमें बताया है परमेश्वर நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய். और जैसा मैं पवित्र हूँ वैसा ही आप भी पवित्र रहिए जैसा நீங்க वचन எந்த कहता है। இடத்துல நிக்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்களும் அந்த லெவல்ல இருக்கு நீங்க கொடுக்கணும். और आप जिस जगह पर जिस ऊंचाई पर आप हैं हम भी वैसे ऊंचाई पर रहना चाहते हैं உதவி செய்யுங்க. आप हमारी सहायता करिए நீ போல மாற்று. आप हमें भी अपने जैसा बनाइए போல परमेश्वर வறுமையை கருத்து கொள்ள உதவி செய்யுங்க. और हमारे बीच में भी आप आपके जैसा त्याग भरा जीवन हम நம்முடைய जीने पाएं। சிந்தை எங்களுக்குள்ளது. आपकी सोच हमारे बीच में रहने पाए குறிப்பு சபைக்குள்ள காணப்பட்ட முரண்பாடுகள் இதுல இருந்து அகற்றி போ. और फिलिपियों की कलीसिया में जो भी परेशानियां थी वो हमारे अंदर से हटा दीजिए परमेश्वर முற்றிலும் உம்மை போல எங்களை மாற்றும். और पूर्ण रूप से आपके जैसा हमें बनाइए परमेश्वर தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இரு. और लगातार आत्मिक परमेश्वर हमारे साथ இந்த रहे வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் தேவைகள் எல்லாம் செய்யும். और इस हफ्ते पूरे हमारे साथ रहकर हमारी जरूरतों को पूरा करिए परमेश्वर துதிகளை மகிமையாவை முக்கிய செலுத்துகிறோம். अपनी महिमा आराधना सब आपको देते हैं இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்று நன்றும் சதானா தாராதிரியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு சதா காலமும் தங்கி இருப்பதா. ஆமென். ஈசி ஐ நற்செய்தி நல்கிடவும் ஓர் பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருவரையும் புதிய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. सबको जय मसीह की परमेश्वर सबको इस नए हफ्ते में आशीष दे இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தி